12th standard students, welcome to Kanimag Education channel. ஓகேப்பா, வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு பாருங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டிசம்பர் 24 இன்னைக்கு தான் நடந்து முடிஞ்சிருக்கு. 90 மார்க்ஸ். அண்ட் தென் ஓவராலாக ஒரு 3ல இருந்து ஒரு 4 மாவட்டம் சேமா தான் வரும். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உங்களுக்கு சேமா இருக்கு அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. ஃபுல் ஆன்சர் கீ பார்ப்போம். கிராமர் பார்ட்ல இருந்து எல்லாமே ஃபுல் ஆன்சர் கீ பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோலேயே கொடுக்குறேன். ஸோ ஹாஃப் இயர்லி பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் ஆன்சருக்கு நான் டெஃபினட்டா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். 12th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபுல் கீ வந்தால் டெஃபினட்டா நான் உங்களுக்கு நான் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ கண்டினியூடு. செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி என்டையர் வித்தவுட் பெர்மிஷன். தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோ கிரேசி. ஃபோர்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா பி லைக்டு. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா டி இன்ஃபீரியர். அண்ட் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்றேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா சி அன்காமன். ஆன்சருக்கு வீடியோல செக் பண்ணிக்கோங்க, சரியா? செவன்த் ஆப்ஷன் பி ஃபியர் ஆஃப் லைட். நீங்க எத்தனை மார்க் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. செவன்த் ஒன் பி ஃபியர் ஆஃப் லைட். எயித் ஒன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ எயித் ஒன் 2 மார்க் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. கரெக்டான ஆன்சர் இருந்தால் கரெக்டாக பின் பண்ணிடுங்க, நான் சொல்லிடுங்க, கரெக்டாக நான் பின் பண்ணிடுறேன். நைன்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி மெயின் ப்ராப்ளம். டென்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். லெவன்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ த. 12th ஒன் பார்த்துட்டீங்கன்னா பி ரிஜெக்டடு. 13th ஒன் பார்த்துட்டீங்கன்னா பி வாண்ட் டு சி. 14th ஒன் பார்த்துட்டீங்கன்னா சி கரெக்ஷன் சென்டர். 15th ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி பிஹைண்டு. 16 பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் பி பீரியட் அப்படின்னா. 17th ஒன் ஏ அதான், ஓகேங்களா? 18th பார்த்துட்டீங்கன்னா சி சென்டென்ஸ் பேட்டர்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அசிஸ்டன்ட். 19th பார்த்துட்டீங்கன்னா ஏ. 20 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. அண்ட் தென் செஷன் பார்ட் 2 செஷன் 3 செஷன் 1ல அந்த பொயட்டிக் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சிமிலி மெட்டாஃபோர் எல்லாமே அப்படியே நான் பொறுமையாக காமிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே அண்டர்லைன் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நான் காமிக்கிறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே. அண்ட் தென் செஷன் டூல அந்த ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அதுவும் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் ஆன்சருக்கு இருக்கு. அதுவும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு அசைன்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க, சரியா? அண்ட் தென் பார்ட் 3 செஷன் 1ல பார்த்துட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பிளைனரி டு ரெஃபரன்ஸ் இன்டு கான்டாக்ட் அப்படின்றது அதுக்கும் ஆன்சர் கீ ஃபுல்லாக இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா செஷன் 3ல அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கும் 39க்கு ஏபிசி 3க்குமே ஆன்சர் இருக்கு, ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது ஃபுல்லாக ஓரளவுக்கு அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஸோ கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். அண்ட் தென் இது பார்த்துக்கோங்க, எரர் ஸ்பாட் தி எரரும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா லாஸ்ட் பேட்டர்னில் அந்த பி, அதாவது ஃபில் இன் த பிளான்ஸ்ல அப்ராக்சிமேட்லின்னு இருக்கும்ல, இது கரெக்டானதுன்னு கரெக்டாக எழுதணும். அதுவும் ஆன்சர் கீ இருக்கு, ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்காங்க. 12th வீடியோஸ்லாம் அப்கமிங்லாம் வந்துகிட்டே இருக்கு, ஓகேவா? தேங்க்யூ.